பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இன்றைக்கு நாங்கள் விக்கிரகம் என்று சொல்லுகிறோம். நாங்கள் நினைக்கின்றோம் விக்கிரகம் என்று சொன்னால் நாங்கள் சிலை வழிபாடுகள் தான் விக்கிரகம் என்று. இல்லை என் அன்பு தேவ பிள்ளைகளே, அது ஒரு புறம் சிலை வழிபாடுகள், அதுவும் விக்கிரகம்தான். ஆனால் எந்த காரியத்தில் நீங்கள் அதிலே மூழ்கி போயிருக்கிறீர்களோ, இதை நான் தான் செய்ய வேண்டும், இதை என் குடும்பம் தான் செய்ய வேண்டும், இது எனக்கென்று நான் நியமித்தது, இதை நான் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த தகுதியை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இந்த வேலையை வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நான் மட்டும்தான் செய்வேன், அப்படி என்கின்ற ஒரு மனப்பான்மை ஒருவருக்குள்ள இருக்கும் என்று சொன்னால் அது விக்கிரகமாய் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவராகிய தேவனுக்குள்ளே நாம் ஒவ்வொருவரும் உருவாக்கப்பட வேண்டும், கர்த்தருக்குள்ளே அவருடைய சமூகத்திலே பிரகாசிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், விருப்பம். அதற்காகத்தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலிருந்து, இந்த இருளிலிருந்து நம்மை வேறு பிரித்தார். அப்போ நாங்கள் ஒருவரை ஒருவர் தேவ வார்த்தையினாலே கட்டி உருவாக்கி கர்த்தருக்குள்ளே பிரகாசிக்க விட வேண்டும். அந்த காரியத்திலே எங்கு நாம் தடையா இருக்கிறோமோ, ஒருவரை முன்னேற விடாம தடையா இருக்கிறோமோ, ஒருவருக்குள்ள இருக்கிற தாளந்தை பிரயோஜனப்படுத்த விடாம தடையா இருக்கிறோமோ, ஒருவர் அதை செய்ய வேண்டும் என்பதிலே மிகவும் திடமாய் இருக்கிறார்களோ, அவர்கள் விக்கிரகத்துக்குள்ளே இன்னும் இருக்கிறார்கள். கர்த்தர் ஆண்டவரைய தேவனை பாருங்கள், இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்த நாட்கள்ல தன்னிடத்தில் இருந்த கிரியைகள், தன்னுடைய வல்லமைகள், தன்னுடைய ஆவியின் கிரியைகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். என்று சீஷர்கள் அதிலே உருவாக்கப்பட்டு பிரகாசிக்க வெளிக்கிட்டார்களோ, அன்று கர்த்தருடைய இருதயம் சந்தோஷத்திலே பூரித்தது. அதைத்தான் இன்றும் ஆண்டவருடைய தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் ஊழியக்காரத்திலும் எதிர்பார்க்கின்றார். அது எப்பொழுது நடக்கிறதோ அன்றைக்குத்தான் திருச்சபையில் கட்டப்படும், தேசங்களிலே எழுப்புதல் உண்டாகும். அதுவரைக்கும் நாங்கள் எதை செய்தாலும் ஒன்றையும் செய்ய முடியாத காரணம், நாங்கள் இன்னும் விக்கிரக கட்டுக்குள்ளே இருக்கின்றோம். நாங்கள் விக்கிரக கட்டுக்குள்ளே இருக்கும் வரைக்கும் கர்த்தர் எதையும் செய்ய முடியாது. May God bless you.